வணக்கம் நண்பா, இது நம்ம கடலூர் விவசாய சேனல். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 27 நாள் வயதான ஒரு மிஷின் நடவுக்காக விடப்பட்ட ட்ரே நாற்று. இந்த ட்ரே நாற்றை நாம் இந்த ட்ரேவிலேருந்து பிரித்து வயலில் மிஷின் மூலமாக எப்படி நடவு செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷின் நடவுக்கு நாற்று விடும் முறையை நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துருங்க. இந்த நாற்றோட பராமரிப்புக்கு ஒரு சிப்பானுக்கு 1.5 கிலோ அம்மோனியா சல்ஃபேட்டை உரமாகவும் மேலே பூச்சி மருந்து மோனோக்ரோட்டோஃபாஸ் சாஃபை நாம் தெளிச்சிருக்கோம். இதற்கப்புறம் நம்ம வயலை தயார்படுத்த வேண்டியது தான் பாக்கி. தயார்படுத்துறதுக்கு டிராக்டரில் ரொட்டவேட்டர் மூலம் ஒரு முறையும் விஎஸ்டி பவர் டில்லரால் 2 முறையும் உழவு செய்து 1 முதல் 3 நாட்கள் சேர் இருக்கிற அளவுக்கு, ஓரளவு டைட் ஆகிற அளவுக்கு சேரை காய விட்டுறணும். ஸோ அப்போ தான் அந்த நாற்று நம்ம நடும்பொழுது கரெக்டாக அந்த சேத்துல நிற்கும், இல்லை அப்படின்னா உள்ளே மூழ்கி போயிடும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மிஷின் தான் நம்மளுடைய வயலில் நடவு செய்ய போகிற அந்த மிஷின். இந்த மிஷினில் நாம் ஆல்ரெடி ட்ரேவில் விட்டு வச்சுருந்த நாற்றை ட்ரேவிலேருந்து பிரித்து அந்த மிஷினில் லோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மிஷின் நம்மளுடைய வயலில் நடவு ஆரம்பிச்சிருது. இந்த நடவு எப்படி நடுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ரொம்பவும் நேர்த்தியான முறையில் சரியான இடைவெளி விட்டு எங்கேயும் கேப் விடாமல் அழகாக நட்டுக்கட்டுக்கு போகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த நடவுங்கிறது நமக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கும். ஏன் இது நம்மளுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விவசாயம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை. இந்த ஆள் பற்றாக்குறையை தீர்க்கறதுக்காகவே நமக்கு கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே மிஷின் நடவை நம்ம சொல்லலாம். இந்த மிஷின் மூலமாக நாம் நடவு செய்யும்போது சரியான இடைவெளியில் பயிர்கள் இருக்கிறதுனால நல்ல பயிர் பனைக்கும், நல்ல ஈல்டும் கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடவு நட்டதுக்கப்புறம் 1லேருந்து 2 முறை நாம் அந்த உருளையை வச்சு கோணோவீடரை வச்சு நடுவில் ஓட்டி விடணும். அப்படி ஓட்டும்பொழுது தான் சரியான தூர்கள் வெடிக்கும். நம்ம அப்படி ஓட்ட தவறி விட்டோம் அப்படின்னா சரியான முறையில் தூர் வெடிக்காது. அதனால் நமக்கு ஈல்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் மிஷின் நடவு தான் நடப்போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்றாங்கால் அமைக்கும் முறை தான். மிஷின் நடுவுக்கு 2 வகையான நாற்றாங்கால் முறை இருக்குது. பாய் நாற்றாங்கால், ட்ரே மூலமாக விடும் நாற்றாங்கால். ஸோ இந்த பாய் நாற்றாங்காலில் நீங்கள் நாற்று விடும்பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்றுலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நடும் பொழுது இந்த மாதிரி வரிசையில் பல இடங்களில் கேப் விழுந்துடும். அதனால் நம்ம ஆள் வச்சு திரும்பவும் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு குறையாக பாய் நாற்றாங்கல் முறையில் பார்க்கப்படுது. இதுவே நீங்கள் ட்ரே மூலமாக நாற்று விட்டு நடும்பொழுது உங்களுக்கு இந்த இடைவெளி இருக்கிற பிரச்சனை இருக்காது. ஸோ அது கரெக்டாக நட்டுக்கிட்டு வரும். ஸோ சுற்றி இருக்கிற வயலை சுற்றி இருக்கிற இடங்களில் மட்டும் நீங்கள் ஆள் வச்சு நடவு செஞ்சால் போதும். இதுதான் இந்த பாய் நாற்றாங்கலுக்கும் ட்ரேவுக்கும் உள்ள வித்தியாசம். அதை தாண்டி இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் நாற்றாங்கலுக்கு ஒரு ஏக்கருக்கு 3500 ரூபாயிலிருந்து 3900 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அதுவே ட்ரே நாற்று போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4000 ரூபாயிலிருந்து 4600 ரூபாய் 4700 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதுதான் பாய் நாற்றாங்கலுக்கும் ட்ரே நாற்றாங்கலுக்கும் உள்ள வித்தியாசம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷின் நடுவு நட்ட பிறகு 15வது நாள் ஒரு முறை, 30வது நாள் ஒரு முறை கோண வீடர் போட்டு எல்லா இடங்களிலும் படும்படி அந்த களைகள்லாம் போகும்படி நல்லா ஓட்டிடுங்க. ஸோ அப்படி ஓட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அதிக தூர்கள் வெடிக்கும். அதனால் மகசூல் அதிகரிக்கும். இது ஆள் பற்றாக்குறையினால் எங்களால் செய்ய முடியல, எங்களால் வீட்டில் இருக்கிறவங்களாலையும் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிஷின் நடுவை தேர்ந்தெடுக்கிறத நிறுத்திக்கிங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கோண வீடர் ஓட்டலை அப்படின்னா மிஷின் நடுவுக்கான தூர் சரியாக வெடிக்காது. அதனால் மகசூல் இழப்பு பெருமளவில் இருக்கும். ஸோ இது உங்களுடைய மன உளைச்சலை மேலும் மேலும் அதிகரிக்கும். விவசாயிகள் பல இடங்களில் பலதரப்பட்ட மக்களால் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் ஏமாற வேணாம். கோண வீடர் உங்களால் ஓட்ட முடியும்னு உங்களால் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக மிஷின் நடுவு நடலாம். மிஷின் நடுவு நட்ட 3 முதல் 5 நாட்களுக்குள்ளே கவுன்சில் ஆக்டிவ் அப்படிங்கிற களைக்கொல்லியை வயலில் தெளிக்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. நீங்கள் தெளிக்கலை அப்படின்னா உங்களால் களைகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் களைக்கொல்லியை 3 முதல் 5 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக வயலில் தெளிச்சிருங்க. விவசாயிகள் மேலோங்கி வாழ்வதும் கீழிறங்கி சாவதும் விவசாயிகளின் கையிலே தான் உள்ளது. சரியான முறையை தேர்ந்தெடுத்து அதிகபட்ச மகசூலை பெற்று மகிழ்ந்திட என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் நம்ம கடலூர் விவசாய சேனல் மென்மேலும் வளருவதற்கு உங்களுடைய உறுதுணை ரொம்ப அவசியம். மறக்காமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம விவசாய பெருமக்கள் சரியான முறையை தேர்ந்தெடுத்து சரியான அதிகபட்ச மகசூலை அவங்க பெற்றுடணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோக்கள் நம்ம பதிவிடுறோம். நம்மளுடைய சேனலை உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.